Hello students, I am happy to welcome you all to physics class. 11th physics lab first unit பார்த்துட்ருக்கோம். Nature of physical world and measurement. அந்த லெசனில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக்ஸ் measurement of small distances, சிறிய தொலைவை அளத்தல். அதில் ஸ்க்ரூ காட்ச், திருகாலவி, வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் கருவி. மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ், நீண்ட தூரத்தை அளத்தல். ட்ரையாங்குலேஷன் மெத்தட், முக்கோண முறை. பேரலக்ஸ் மெத்தட், இடமாறு தோற்ற முறை. ரேடார் மெத்தட், இது ரேடார் முறைன்னு தான் சொல்வோம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ். இதில் ஒரு ஸ்க்ரூ காஜ் எடுத்துக்கலாம், திருகலவி. இந்த வலதுபுறத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்க்ரூ காஜோட படம், அது பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக இருக்க படம் நோ ஏரர் கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள். பிச் ஸ்கேல், ஹெட் ஸ்கேல் தெரியுதா? அது பிச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த கிடைமட்ட கோடும், ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0 அந்த கிடைமட்ட கோடும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அப்போ வந்து எரர் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் நம்ம நோ எரர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் இதில் பாருங்கள், பியில் பாசிட்டிவ் எரர். இந்த பாசிட்டிவ் எரர்ன்றது அங்கே நம்பர் 5 கூட மேட்ச் ஆகுது. பிச் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த லைனும் ஹெட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நம்பர் 5ம் மேட்ச் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 0 0 அந்த பிச் ஸ்கேல் லைனும் ஹெட் ஸ்கேலில் இருக்க 0 ஒரே நேர்கோட்டில் இருந்தால் எரர் இல்லைன்னு சொன்னோம். இங்கே 5 இருக்குது, அப்போ இது வந்து நேர்பிழை, பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெகட்டிவ் எரர். இதில் பிச் ஸ்கேல் குறிக்கோள் அளவு அப்படின்னு சொல்லுவோம். பிச் ஸ்கேல் வந்து குறிக்கோள் அளவு, ஹெட் ஸ்கேல் வந்து தலைக்கோள் அளவு. இந்த பிச் ஸ்கேலோட லைனும் ஹெட் ஸ்கேலோட லைன் இதில் 95 மேட்ச் ஆகுது. இதை வந்து நம்ம எதிர்பிழை அப்படின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் எரர். அடுத்தது ஒரு மாடல் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிச் ஸ்கேலில் அந்த லைன் தெரியுது பாருங்கள், அதை கவுண்ட் பண்ணுங்கள். 5th லைன் அந்த பெரிய லைன், 6th லைன் தெரியுது. அப்போது 6 ப்ளஸ் இந்த ஹெட் ஸ்கேலில் 40வது லைன், அந்த அதுதான் நம்ம 40 போட்டிருக்கோம். 40 இன்ட்டு அதோட லீஸ்ட் கவுண்ட்டு, மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவோம், 0.01 மில்லிமீட்டர். இந்த 40யும் அந்த 0.01ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட அந்த 6 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6.40 mm அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்க்ரூ காஜை பயன்படுத்தி 50 மில்லிமீட்டர் வரையிலான பொருட்களுடைய பரிமாணங்களை மிக துல்லியமாக அளக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு கம்பியினுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாணயத்தினுடைய தடிமனை இந்த ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா, மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூஸிங் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் எ ஸ்க்ரூ. இந்த டயக்ராமில் மொதல் டயக்ராம் பாருங்கள், ஸ்க்ரூ காட்ச் போட்டிருக்கல, அது மேலே இருக்கிற அந்த பிக்சர். இதோட வலது பக்கத்தில் இருக்கிறவுடைய ஒரு நாபை நம்ம திரும்பும்போது வட்ட இயக்கத்தில் the principle, the magnification of linear motion using the circular motion of a screw. ஒரு ஸ்க்ரூ எப்படி நம்ம சுற்றும்போது முன்னோக்கி செல்லுமோ அது மாதிரி இந்த ஸ்க்ரூ காஜில் இந்த பிக்சரில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்க்ரூ. அதை திருகும்போது அந்த யூ வடிவத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் 2 உருளைகள். இங்கே நம்ம சுழலும்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய உருளை முன்னோக்கி நகரும். இப்படி முன்னோக்கி நகரும் போது அந்த இடைவெளி குறையும். இந்த கருவி மூலமாக அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு என்னவா இருக்கும்னா 0.01 மில்லிமீட்டர். இம்பார்ட்டன்ட். இந்த கருவி மூலம் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு 0.01 மில்லிமீட்டர். அதனால் மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் லீஸ்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் வெர்னியர் காலிப்பர், வெர்னியர் கருவி.
அதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம நோ எரர், பாசிட்டிவ் எரர், நெகட்டிவ் எரர் இதெல்லாமே இருக்குது. நோ எரர்னு வரும்போது வெர்னியர் ஸ்கேல், மெயின் ஸ்கேல் பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ஏல் பாருங்கள், நோ எரர் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல், மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல். அந்த 2 ஜீரோவும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அது நோ எரர். பாசிட்டிவ் எரர்னால் பாருங்கள், மெயின் ஸ்கேலோட 0 வெர்னியர் ஸ்கேலோட கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது பாசிட்டிவ் எரர். அடுத்தது சி பாருங்கள், வெர்னியர் ஸ்கேல் 0 மெயின் ஸ்கேல் 0 விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அது நெகட்டிவ் எரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மாடல் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதில் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கில் இருக்கக்கூடிய 0க்கு நேராக இருக்கக்கூடிய மெயின் ஸ்கேல் ரீடிங்கை தான் நம்ம எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 0க்கு நேராக இந்த 2.2க்கும் 2.3க்கும் நடுவில் இருக்குது. இப்போ நம்ம குறைந்த மதிப்பு தான் எடுப்போம். அப்போ 2.2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது விஎஸ்சி அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெர்னியர் ஸ்கேலில் 0, 1, 2, 3, 4 இதில் இருக்கக்கூடிய அந்த 4th லைன், அதாவது 4வது கோடும் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அதுக்கு நேராக இருக்க கோடும் பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுதான் என்னென்னா வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இல்லை 4 டிவிஷன், 4th லைன் இருக்கிறதுனால 4 டிவிஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரீடிங் 2.2 cm ப்ளஸ் 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01 cm. இப்போ 4 இன்ட்டு 0.01 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 2.2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2.24 cm கிடைக்கும். இந்த வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 cm. Vernier caliper is a versatile instrument for measuring the dimension of an object, namely diameter of the hole or depth of a hole. Vernier caliper is a versatile instrument. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கருவி. இதன் மூலமாக ஒரு துளையினுடைய ஆழம், துளையினுடைய விட்டம் இது போன்ற அளவுகளை நம்ம அளக்க முடியும். மேலும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம தனி ஊசலில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசல் குண்டு அதனுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி கிரிக்கெட் பந்தினுடைய ஆரத்தையும் நம்ம இந்த வெர்னியர் காலிப்பர் உதவி கொண்டு அதனுடைய ரேடியஸை கண்டுபிடிக்கலாம். இந்த வெர்னியர் காலிப்பர் டிவைஸோட லீஸ்ட் கவுண்ட் சென்டிமீட்டரில் சொல்லும்போது 0.01 சென்டிமீட்டர் சொன்னோம். மில்லிமீட்டரில் சொல்லும்போது 0.1 millimeter. Measurement of large distances, height of a tree, distance of the moon or planet from the earth. ஸோ இது போன்ற நீண்ட தொலைவுகளை அளப்பதற்கு ஒரு 3 முக்கிய முறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலேஷன் மெத்தட், முக்கோண முறை, பேரலாக்ஸ் மெத்தட், இடமாறு தோற்ற முறை. 3வது ரேடார் மெத்தட், ரேடார் முறை. ட்ரையாங்குலேஷன் மெத்தட், முக்கோண முறை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரீயோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏபின்றது நம்ம ட்ரீன்னு எடுத்துக்கலாம், அதோட ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பியிலேருந்து எக்ஸ் தொலைவில் ஒரு அப்சர்வர் எடுத்துக்கலாம். அப்சர்வர் யார் அப்படின்னா இந்த முக்கோண முறை செய்யக்கூடிய ஆளை நம்ம அப்சர்வராக இங்கே எடுத்துக்கலாம். இப்போ சின்ற பொசிஷன்லேருந்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு தீட்டா எடுத்துக்கலாம். ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இதிலேருந்து டேன் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? ஏபி. இதுக்கு அட்ஜசன்ட் சைடு பிசி. அப்போ ஏபி பை பிசி ஈக்குவல் டு ஏபின்றது ஹெச், பிசின்றது எக்ஸ்.
ஹெச் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையானது இந்த மரத்தினுடைய ஹைட். அப்போ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா. இந்த மரத்தினுடைய உயரம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா எக்ஸும் தீட்டாவும் தெரிஞ்சால் போதும், இந்த மரத்தினுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் முக்கோண முறை கொண்டு ஒரு மரத்தினுடைய உயரத்தை நம்ம அளக்கும் முறை. அடுத்த டாபிக் பேரலக்ஸ் மெத்தட், இடமாறு தோற்ற முறை. நம்ம பூமியிலிருந்து கோள்கள் அல்லது விண்மீன்கள் அதனுடைய தூரத்தை இந்த பேரலக்ஸ் முறை கொண்டு நம்மளால் அளக்க முடியும். பேரலக்ஸ்ன்றது என்னென்னா, the apparent change in the position of an object with respect to the background and the object is seen from two different positions. ஒரு பொருள் இருக்குது, அதை இது வெவ்வேறு இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த தோற்ற மாறுபாடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். உங்களுடைய கையில் ஒரு பென் எடுத்துங்க, ஒரு சுவர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பெண்ணை 2 கண்ணால் பாருங்கள். அடுத்தது இடது கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, பெண்ணை பாருங்கள். அடுத்தது இடது கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு வலது கண்ணை மூடிட்டு பெண்ணை பாருங்கள். உங்களால் ஏதாவது ஒரு தோற்ற மாறுபாடை உணர முடியுதா? கண்டிப்பாக உணர முடியும். அதுதான் இடமாறு தோற்ற முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 2 பொசிஷன் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அடிப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஓன்றது நம்ம எடுத்துக்கிட்ட பொருள், எல்ன்றது லெஃப்ட் ஐ, ஆர்ன்றது ரைட்டு ஐ. இந்த லெஃப்ட் ஐக்கும் ரைட் ஐக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதை நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், பி. ஆங்கிள் எல்ஓஆர் பேரலக்ஸ் ஆங்கிள் ஆர் பேரலாக்டிக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இடமாறு தோற்ற கோணம். அடுத்தது எல்ஆர் அடிப்பகுதி நம்மளுக்கு தெரியும், பி. எல்ஓஆர்ஓ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து தீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க அதுதான் அந்த எல்ஆர் தான் ஆர்க் லென்த், அதை பின்னு எடுத்துருக்கோம். ரேடியஸ் அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பியும் தீட்டாவும் தெரிஞ்சால் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி. நெக்ஸ்ட் டாபிக், டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். பூமியிலிருந்து நிலவினுடைய தொலைவை கணக்கிட போகிறோம். இதை நம்ம எர்த்துன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய மையப்புள்ளியை சின்னு எடுத்துக்கிறோம். அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் 2 புள்ளியை நம்ம எடுத்துக்கலாம். அது ஏ, இன்னொன்று பின்னு எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஏலேருந்து ஒரு டெலஸ்கோப் மூலமாக நம்ம மூணை பார்க்குறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரையும் நம்ம பார்க்குறோம். ஏலேருந்து நிலவையும் பார்க்குறோம், நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரையும் இருந்து நம்ம மூணையும் நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் S1 அது 2த்தையும் நம்ம பார்க்குறோம். அந்த பேரலாக்டிக் ஆங்கிளை நம்ம தீட்டாவும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பியில் இருந்தோம் நம்ம மூணையும் பார்க்குறோம். அதே மாதிரி நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை பார்க்குறோம், அது S2. இந்த 2த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பேரலாக்டிக் ஆங்கிளை நம்ம தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏலேருந்து எம்மை நம்ம ஜாயின் பண்ணுறோம், அது மாதிரி எம்லேருந்து பிஏ ஜாயின் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கும். இப்போ தீட்டான்றது சம் ஆஃப் தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2வாக இருக்கும். ஆங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு again arc length by radius. So theta equal to arc length AB by radius நம்ம AM எடுத்துருக்கோம். So AM is approximately equal to MC. AM is approximately equal to MC. Suppose நம்ம Mல இருந்து இந்த பாயிண்ட் Cக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா
இந்த ஏலேருந்து எம்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் எம்லேருந்து சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். அந்த அசம்ஷன் நம்ம கொண்டு வரோம் இங்கே. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை எம்சி. இப்போ எம்சி ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா. ஏபி அண்ட் தீட்டா தெரிஞ்சதுன்னா எம்சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எம்சின்றது என்ன? எம்சின்றது நம்மளுடைய எர்த்தோட மையப்பகுதியிலிருந்து நிலவினுடைய தூரம். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எம்சி ஈக்குவல் டு ஏபி பை தீட்டா. ஏபி அடுத்தது தீட்டா இது தெரிஞ்சதுன்னா நம்ம நிலவினுடைய தூரத்தை பூமியிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் ரேடார் மெத்தட். ரேடார் துடிப்பு முறை. இந்த வேர்ட் ரேடாரோட ஃபுல் ஃபார்ம் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடார் முறையில் ரேடாரை பயன்படுத்தி மிக அருகில் இருக்கக்கூடிய கோளான செவ்வாய் அதனுடைய தூரத்தை பூமியிலேருந்து அதனுடைய தூரத்தை நம்மளால் அளக்க முடியும். இந்த முறையில் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரேடியோ வேவ்ஸை அனுப்புகிறாங்க. இப்போ செவ்வாயினுடைய தூரத்தை நம்ம அளக்கிறோம், பூமியிலேருந்து அளக்கிறோம் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை செவ்வாயை நோக்கி அனுப்புகிறாங்க. அந்த வேவ்ஸ் அந்த மாஸ் பிளானட் மேலே பட்டு திரும்ப நம்ம எங்கே அனுப்புகிறோமோ அங்கேயே வந்து சேருது. நம்ம அனுப்பும்போது டிரான்ஸ்மிட்டர் மூலமாக அனுப்புகிறோம். அந்த ரேடியோ வேவ்ஸ் போயிடுது. அந்த கோல் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்ப நம்ம அனுப்புகிற இடத்துக்கு வந்து சேருது. அதை அப்போ வந்து அதை ரிசீவர் கொண்டு அதை நம்ம வந்து அந்த சிக்னலை நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம். இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குல்ல, அதுதான் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஆல்சோ ரிசீவர். ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்புகிறோம், அந்த பிளேனை நோக்கி அனுப்புகிறீங்க. ரேடியோ வேவ்ஸ் போகும்போது டி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதே மாதிரி வரும்போதும் அந்த ரேடியோ வேவ்ஸ் டி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. டைம் நம்ம அனுப்பும்போது இந்த டைம் நோட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி திரும்ப அந்த டைம் நோட் பண்ணியிருப்போம். அப்போ டைம் தெரியும், நம்ம அனுப்புகிற ரேடியோ வேவ்ஸோட வெலாசிட்டி தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம இதிலேருந்து டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இன்ட்டு டைம். இந்த இடத்துல போகும்போது டிஸ்டன்ஸ் டி, அதே மாதிரி வரும்போது டிஸ்டன்ஸ் டி. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2d ஈக்குவல் டு விடி. டி ஈக்குவல் டு விடி பை 2. வெலாசிட்டி ஆஃப் ரேடியோ வேவ்ஸும் டைமும் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த செவ்வாய்க்கோளுடைய தூரம், பூமியிலேருந்து அதனுடைய தூரத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடு நம்ம ஒரு ஏரோப்ளைன் பறந்துட்டுருக்கு அப்படின்னா பூமியிலேருந்து அந்த ஏரோப்ளைன் எவ்வளோ தூரத்தில் பறந்துட்டுருக்கு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்.